அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் 1வது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நம்ம அதிகமான ஹதீஸ்கள் நூல் முஸ்லீம், சஹீஹ் முஸ்லீம் என்று கேள்விப்பட்டிருப்போம். அது ஒரு கிதாபுக்கு இடப்பட்ட பெயர் கிடையாது, மாறாக அதை எழுதிய இமாமுடைய பெயர் முஸ்லீம், இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அதாவது அவங்க அந்த ஹதீஸுகளை எல்லாம் ஒன்று திரட்டியதன் காரணமாக அந்த கிதாபுகளுக்கு முஸ்லீம் என்று பெயரிடப்பட்டது. இவர்களின் முழு பெயர் முஸ்லீம் இப்னு ஹிஜாஸ். அபுல் ஹசன் என்பது இவர்களின் வம்சாவளி பெயராகும். அரபு நாட்டின் பிரபலியமான பனு குசைர் என்னும் கோத்திரத்தில் ஹிஜ்ரி 204ஆம் ஆண்டு பிறந்தார்கள். ஆரம்ப கல்வியை தமது ஊரான நைசாப்பூரில் பயின்றார்கள். சில ஆண்டுகளுக்கு பிறகு ஹதீஸ் கலை கட்டிட மக்கா, கூஃபா, ஈராக், மிஸ்ர் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்தார்கள். அங்கு சென்று பெரும் பெரும் கலை வல்லுநர்களின் சபைகளில் அமர்ந்து தனது கல்வி தாகத்தை தணித்தார்கள். கல்வியால் உயர்வடைந்த இந்த மாண்பாளரை அக்கால மக்கள் அமீருல் முஃமினீன் ஃபில் ஹதீஸ் என்னும் புனைப்பெயரால் அழைக்கலானார்கள். அதாவது ஹதீஸ் கலையுடைய அமீருல் முஃமினீன் என்பதாக அர்த்தம். அன்றைய பிரபலங்களில் இவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள். இவர்கள் வெவ்வேறு கலைகளில் பல நூல்களை இயற்றியுள்ளார்கள். இவற்றில் ஒன்றுதான் ஹதீஸ் தொகுப்பான சஹீஹ் முஸ்லீம் என்பது. இது தொகுப்பட்ட நாள் முதல் இறை வேதத்திற்கு அடுத்தபடியான அந்தஸ்தை வகிக்கிறது. உலகம் உள்ளவரை அனைத்து மக்களும், குறிப்பாக முஸ்லீம்களுக்கு இது மாபெரும் கொடையாகும். இதற்கு நிகர் இதுவே. இதில் கிட்டத்தட்ட 4000 ஹதீஸுகள் இடம்பெற்றுள்ளன. 3 லட்சம் ஹதீஸிலிருந்து இதனை வடித்தெடுத்துள்ளார்கள். ஹிஜ்ரி 261ஆம் ஆண்டு ரஜப் பிறை 25 ஞாயிறன்று தனது ஊரில் வஃபாத்தானார்கள் இமாம் அவர்கள். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். புஜம் சீர் பெற்றது. ஒரு போரில் ஹஜ்ரத் குபை பின் யசாஃப் அவர்களின் கழுத்திற்கும் புஜத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் வாள் பட்டு வெட்டுண்டு அந்த பகுதி தொங்கிக் கொண்டிருந்தது. நபிகளிடம் வந்து காண்பித்த போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது புனிதமான உமிழ் நீரை தொட்டு தடவ அந்த பகுதி ஒட்டி கொண்டது. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. அசர் தொழுகையின் முக்கியத்துவம். எவர் அசர் தொழுகையை விட்டுவிடுகிறாரோ அவர் அமல்கள் வீணாகி விட்டன. எவர் அசர் தொழுகையை விட்டுவிடுகிறாரோ அவர் அமல்கள் வீணாகி விட்டன. அதாவது முஸ்லீம்கள் அனைவரும் நாளொன்றுக்கு 5 நேரம் தொழுவது கடமையே. என்றாலும் அசர் தொழுகையை மட்டும் இங்கு குறிப்பிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருப்பது அதனின் அவசியத்தை காட்டுகிறது. பாருங்க, ஃபஜ்ரும் அசரும் சிரமமான ஒரு நேரம் தான். ஆனால் இது ரெண்டுடைய ரொம்ப முக்கியமான நேரங்கள். அசர் அதிகமாக தொழுகிறவங்களுக்கு இந்த உடல் சம்மந்தப்பட்ட நோய் அதிகம் வராது, உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வராது. சில ஹதீஸுடைய விளக்கத்தில் கொண்டு வராங்க. 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. இஸ்முல் ஆலம் ஓதி துவா செய்க. இஸ்முல் ஆலம் நம்ம சொல்லுவோம், அந்த 99 திருநாமல் எல்லாமே இஸ்முல் ஆலம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேள்விப்பட்டதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிஸ்மிக த்வாஹிரி த்வய்யிபில் முபாரக்கில் அஹப்பி இலைக்க. இந்த வாசகத்தை இணைத்து துவா செய்தால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும், கேட்டது கிடைக்கும், அருள் வேண்டினால் அருளப்படும், துன்பம் துயரத்திலிருந்து விடுபட நாடினால் விடுதலை கிடைக்கும் என கூறினார்கள். 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. நோவினை தருபவற்றை அகற்றுதல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், ஒரு மனிதர் இறந்துவிட்டார். அவர் எந்த நற்செயல்களும் செய்யவில்லை. ஆனால் அவர் ஒரு நாள் நடைபாதையில் கிடந்த முள் செடியை அகற்றியிருந்தார். வழியில் இடையூறாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி அகற்றியிருந்தார். இதன் பலனாக அல்லாஹ் தஆலா அவரை சுவனம் புக செய்தான். 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. இறை மறுப்பின் தண்டனை. எவர் ஓரிரை கொள்கையை நிராகரித்தாரோ அல்லாஹ் அவரை மிக பெரும் வேதனையில் ஆழ்த்துவான். அவர்கள் நம் பக்கமே மீளுவார்கள். பிறகு அவர்களிடம் கேள்வி கணக்கு கேட்பதும் நம்முடைய பொறுப்பே ஆகும் என சூரா காசியாவில் அல்லாஹ் கூறுகிறார். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. காஃபிர்களின் செல்வத்தை கண்டு நபியே நீர் வியக்க வேண்டாம். நீங்கள் அவர்கள், அதாவது காஃபிர்களுடைய பொருட்களையும் மக்கள்
பெருக்கத்தையும் கண்டு வியப்படையாதீர்கள். அல்லாஹ் நாடுவதெல்லாம் அவற்றை கொண்டு இவ்வுலக வாழ்விலே அவர்களை அவன் வேதனை செய்வதற்காகவும் இன்னும் அவர்கள் நிராகரிப்பவர்களாகவே இருக்கும் நிலையில் அவர்களின் உயிர்களை வெளியாக்குவதையும் தான் என சூரா தௌபாவிலே அல்லாஹ் கூறுகிறான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி நிராகரிப்போரின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், காஃபிர்கள் தங்கள் நாவுகளை 1 அல்லது 2 ஃபர்ஸ், அதாவது 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் நீள அளவிற்கு தரையில் இழுபட நடப்பார்கள். மக்களை அதை மிதித்து நசுக்கி நடப்பார்கள். 9வது தலைப்பு நபிவழி மருத்துவம். புண் கட்டிகளுக்கு வைத்தியம். ஹஜரத் அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, எனது கழுத்து பகுதியில் ஒரு கட்டி வந்திருந்தது. அது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கூறியபோது, அதை கீறி உடைத்து விடுங்கள், விட்டுவிடாதீர்கள், இல்லையென்றால் அதை சதையை தின்றுவிடும் என்றார்கள். அதாவது அதனுள்ளிருக்கும் சீல் போன்ற அசுத்தங்களை குறித்த நேரத்தில் வெளியேற்றாவிட்டால் அது புறையோடி இரத்தத்தையும் சதையையும் மாசுபடுத்திவிடும் என கூறினார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இளைஞர்களே, உங்களில் எவர் உணவும் உடையும் வழங்க வசதி பெற்றிருக்கின்றீர்களோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். திருமணம் என்பது கண்ணையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கும் வழிமுறையாகும். திருமணம் என்பது கண்ணையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாக்கும் வழிமுறையாகும். அதற்கு வசதியற்றவர் நோன்பு வைக்கட்டும், ஏனென்றால் நோன்பாகிறது இச்சையை அடக்கிவிடுகிறது என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளைஞர்களுக்கு உபதேசம் கூறியதாக அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் எந்த அளவை கேட்டமோ அதனும்படி நல்லவர்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அல்லாஹ் எதை விட்டு தவிர்த்திருக்கும்படி எவினானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும், கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், அங்கிருந்து அல்லாஹ்வை காணக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹ். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.